தென்காசி குற்றாலநாதர் கோவிலில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் 9 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குடியிருப்பு கட்டும் பணியினை முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வைத்த நிலையில் தென்காசி சட்டமன்ற உறுப்பினர் பழனி நாடார் அடிக்கல் நாட்டினார். இன்று தமிழக முதல்வர் ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் முடிக்கப்பட்ட பணிகளை திறந்து வைத்தும், புதிதாக தொடங்க உள்ள பணிகளை காணொளி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்தார். அதன் ஒரு பகுதியாக தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க அருள்மிகு திருக்குற்றாலனார் கோவிலில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு குடியிருப்பு கட்டும் பணி இன்று தொடங்கியது. ரூபாய் சுமார் 10 கோடி மதிப்பீட்டில் கட்டப்படவுள்ள குடியிருப்பு பணியினை முதல்வர் ஸ்டாலின் காணொளி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்த நிலையில், குடியிருப்பு அமையவுள்ள இடமான ஆயிரப்பேரி பஞ்சாயத்திற்கு உட்பட்ட அங்கராயன் குளம் பகுதியில் அதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. விழாவில் தென்காசி சட்டமன்ற உறுப்பினர் பழனி நாடார் கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டினார். விழாவில் தென்காசி இந்து சமய அறநிலையத்துறை உதவி ஆணையர் ஆறுமுகம், திருக்கோயில் அறங்காவலர் குழு தலைவர் சக்தி முருகேசன் உட்பட பலர் கலந்து கொண்டனர்.